இன்றைக்கு வந்து மே 18 முள்ளிவாய்க்காலில் வந்து அநேகமான தமிழ் மக்கள் வந்து ஒரு புதைக்கப்பட்ட ஒரு நாளாக வந்து இருக்குது. அதன் எண்ணிக்கை வந்து 40,000லேருந்து 1,40,000 வரை இருக்கும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரியான அமௌண்ட் ஒன்று வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இந்த நாளில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் நான் வந்து பார்க்குறேன், சிலவங்க வந்து இதை வச்சு கேலி சித்திரங்கள் வரைஞ்சி, அது இல்லாமல் வந்து கொமெண்ட்ஸில் வந்து தேவையில்லாமல் அவங்கள வந்து நக்கல் நையாண்டி பண்ணுறதையும் நான் ஃபேஸ்புக்கில் இருந்து கொண்டு நான் வந்து கவனித்து கொண்டு தான் வந்து இருக்கிறேன். அப்போ இது வந்து எந்த அளவுக்கு வந்து கவலையான ஒரு விடயம்னு சொல்லி சொன்னாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் அந்த நாளை வந்து நினைவு கூர்றதுக்கு அவங்களுக்கு வந்து வருடா வருடம் எந்த அளவுக்கு வந்து உரிமைகள் வந்து இருக்குதோ, அதே மாதிரி உலகத்தில் வந்து பலதரப்பட்ட பிரதேசங்களில் பலதரப்பட்ட முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்ட அந்த நாட்களை வந்து துக்க தினமாக வந்து கொண்டாடுறதுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்குதோ, அதே போன்று இந்த மே 18ஆம் தேதி இந்த கொடூரமான இந்த விஷயம் நடந்ததை அதை வந்து ஒரு துக்க தினமாக வந்து அவங்க வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கும் அதே அளவு வந்து சரிக்கு சமமான வந்து உரிமைகள் வந்து இருக்குது. அதனால் இது வந்து அந்த சோதனை வந்தவங்களுக்கு தான் அதன் வலியும் வேதனையும் வந்து தெரியும். யாழ்ப்பாணத்தில் வடக்கில் கிழக்கில் உள்ளவங்களுக்கு வந்து இதன் வேதனை வந்து அதிகமாகவே வந்து தெரியும். கனடா வந்து 2022 இந்த நாளை வந்து ஒரு துக்க தினமாக வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு வந்து கனடியன் பாராளுமன்றம் வந்து உத்தரவு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உலகத்தில் வந்து கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லேயும் வந்து இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இந்த நாளை வந்து ஒரு துக்க தினமாக வந்து கொண்டாடி கொண்டு தான் வந்து இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் யாரும் அந்த மக்கள்கிட்ட வந்து மனங்கள் வந்து புண்படும் வகையில் வந்து நடந்து கொள்ளாமல், எப்படி நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து அனைவரும் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரும் வந்து தமிழால் வந்து ஒன்றுபட்டு வந்து இருக்கிறோமோ, அதே போல் இன்று போல் என்றும் வந்து தமிழால் ஒன்றுபட்டு வந்து இருங்க. அவங்கவுங்களோட விடயங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக வந்து இருங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாட்டி வந்து பரவாயில்ல. அவங்களோட உள்ளங்கள் வந்து நோகும்படி வந்து நடந்து கொள்ளாதீங்க. நன்றி. வஸ்ஸலாம்.